பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 145, இறை வார்த்தை 14. தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த புனிதமான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த மாதத்தின் ஆரம்ப நாளில் இருந்தே எங்களை ஆசீர்வதித்து இந்த நாளிலும் அதிகாலையில் அமர்ந்து உமது வார்த்தையை கேட்டு உமது திருமுகத்தை தரிசித்து உமது வல்லமையை உணர்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு ஜெபிக்க நீர் கொடுத்திருக்கக்கூடிய பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அனுதினமும் நீர் எங்களை தாங்குகின்றீரே, அனுதினமும் நீர் எங்களை சுமக்குகின்றீரே, அனுதினமும் எங்களை தூக்கி விடுகின்றீரே சுவாமி. அதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உமது கரங்களில் இருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றிருக்கின்றோம். அநேக முறை வழி தவறிய நேரத்திலும் கூட நீர் எங்களை திருத்தி மீண்டும் உமது வார்த்தையின்படி வாழ உமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய நல்லதொரு பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. நாங்கள் உம்மை விட்டு பிரிந்து விடாதபடி, உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து விடாதபடி, ஒவ்வொரு நாளும் உமது சித்தத்தை அறியக்கூடிய மகனாக மகளாக எங்களை உருமாற்றி இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கின்றீர், நீரே உயிருள்ள தெய்வமாக இருக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் தகப்பனே, உம்மை நோக்கி கூக்குரலிட நேரத்திலெல்லாம், என் மகனே மகளே, நான் உன்னோடு கூட இருக்கின்றேன், உமது சித்தத்தை நிறைவேற்ற இதோ வந்திருக்கிறேன் என்று சொல்லி எங்களை தேடி வருகின்றீரே. அதற்காகவும் உம்மை துதிக்கிறேன் சுவாமி. நீர் எங்களுக்கு பக்க துணையாய் இருந்ததற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, சில நேரங்களில் நாங்கள் தப்பிதங்கள் செய்யக்கூடிய நேரத்திலே, தவறுகளை செய்யக்கூடிய நேரத்திலே, உம்மை விட்டு வழி விலகக்கூடிய நேரத்திலே நீர் எங்களை தேடி வந்து உமது மாசு மறுவற்ற பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிக்கின்றீரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலே விசுவாசத்தோடும் உண்மையோடும் என் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கவும், என் ஆண்டவருடைய குரலுக்கு செவி சாய்க்கவும் உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய எங்களை கைவிட்டு விடாதபடி ஆசீர்வதிப்பீராக. அனுதினமும் எங்களை தாங்கியதை போல இந்த நாளிலும் நீர் எங்களை தாங்க வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் உமது பாதுகாவலின் நிழலில் மட்டுமே எங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. உமது பாதுகாவலை தேடக்கூடிய நேரத்தில் மட்டுமே எங்களால் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியும். எளிதாக நாங்கள் சோதனைக்கு உட்படக்கூடியவர்களாக இருந்து விடுகிறோம் சுவாமி. ஆனால் உமது பரிசுத்த இரத்தம் எங்களை பாதுகாக்கக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக எங்களால் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடிகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆயிரக்கணக்கான மக்களை நீர் சாட்சியாக நிறுத்தியிருப்பதற்காகவும் உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நோக்கி கூக்குரலிட்ட பிள்ளைகள் அனைவரையும் நீர் தேடி வந்து ஆசீர்வதித்திருக்கின்றீர். அதற்காக உம்மை துதிக்கின்றேன். இந்த நேரத்திலே உண்மையிலும் உண்மையுமாக நான் பாவம் செய்து விட்டேன், என் ஆண்டவரை வேதனைப்படுத்தி இருக்கின்றேன், என் ஆண்டவரை காயப்படுத்தி குற்றப்படுத்தி இருக்கின்றேன், என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில் நடந்து இருக்கிறேன் என்று சொல்லி யார் யாரெல்லாம் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு உண்மையான இதயத்தோடு உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்களை கருணை கண் பார்ப்பீராக. அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் நீர் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாளில் நாங்கள் வாசிக்க கேட்டோமே, தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார் என்று. ஆம் தகப்பனே, அநேக முறை நாங்கள் தடுக்கி விழுந்து இருக்கின்றோம், அநேக முறை உம்மை விட்டு வழி விலகி சென்றிருக்கின்றோம். ஆனாலும் தகப்பனே, நீர் எங்களை தூக்கிவிட்டு இருக்கின்றீர். நீதிமொழிகள் 3:26 வாசிக்கின்றோம், ஆண்டவர் உனக்கு பக்க துணையாய் இருப்பார், உன் கால் கண்ணியில் சிக்காதபடி உன்னை காப்பார் என்று
நாங்கள் வாசிக்கிறோம் சுவாமி. ஆம் தந்தையே, நீரே எங்களுக்கு பக்கத்துணையாய் இருக்கின்றீர். நாங்கள் செல்லக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய கண்ணிகளில் சிக்கி விடாதபடி நீர் எங்களை பாதுகாத்துக் கொண்டு இருக்கின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இதோ அதிகாலையிலே என்னோடு இணைந்து உமது திரு சமூகத்தை தேடி வந்து உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை நோக்கி மன்றாடக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்திடுவீராக. ஒவ்வொருவருடைய பலவீனங்களையும் எடுத்து மாற்றிடுவீராக. ஐயோ, எனக்கு என் ஆண்டவர் மட்டும் இருந்தால் போதும், இனி என் ஆண்டவருடைய வார்த்தைகளை மட்டுமே கேட்பேன். என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக நான் வாழ்ந்திருப்பேன். என் ஆண்டவருடைய கிருபை என்னை தாங்கும் என்று சொல்லி உம்மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து உம்மீது மட்டுமே விசுவாசம் கொண்டு ஆண்டவரே உம்மோடு இணைந்திருக்க வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதியும். கருணைக்கண் பார்ப்பீராக. திரு பாடல்கள் 121:5 வாசிக்கின்றோமே, ஆண்டவரே உம்மை காக்கின்றார், அவர் உம் வல பக்கத்தில் உள்ளார், அவரே உமக்கு நிழல் ஆவார் என்று. ஆம் தந்தையே, நீர் எங்களுடைய வல புறத்தில் இருக்கின்றீர். நீரே எங்களுக்கு நிழலாய் இருக்கின்றீர். நீரே எங்களை காக்கின்றீர், எங்களை தேற்றுகின்றீர், எங்களை உயர்த்துகின்றீர். விழுந்த இடத்திலிருந்து எழுந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்கின்றீர். எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமது மகனாக மகளாக மாற்றி உமது விருப்பத்திற்கு ஏற்ப எங்களை அழைத்து செல்கின்றீரே. அதே போல் தகப்பனே, இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் என் ஆண்டவருடைய நிழலின் அடியில் நான் இருப்பேன், என் ஆண்டவருடைய நிழலில் நான் இளைப்பாறுவேன், என் ஆண்டவர் காக்கும் பொழுது என் ஆண்டவரை வல புறத்திலே முகமுகமாய் காண்பேன் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, அவர்களுடைய ஜெபத்தையும் நீர் கேட்பீராக. அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. எந்த சூழ்நிலையிலும் சாத்தானுடைய பிடியில் சிக்கி விடாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. எசாயா 46 அதிகாரம் 3 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உதிரத்தில் இருந்து உங்களை தாங்குபவர் நான், கருவில் இருந்தே உங்களை சுமப்பவர் நான் என்று. ஆம் தகப்பனே, நீரே எங்களை சுமக்கின்றீர். நீரே எங்களை தாங்கி வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர். நீரே எங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி இருக்கின்றீர். தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே பெயர் சொல்லி அழைத்த நீர் இந்த நாளிலும் தகப்பனே எங்களை நீர் அழைத்து இருக்கின்றீர் உயர்த்துவதற்காக. எங்களை தாங்கி இருக்கின்றீர், எங்களை தேற்றுவதற்காக. எங்களுடைய குறைகளை யாரிடம் சொல்ல முடியும் என்று நினைத்த பொழுது, என் மகனே என் மகளே, நீ என்னிடம் வா, உன்னிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை என்னிடம் தெரிவி, நான் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு ஆறுதலாய் இருப்பேன் என்று சொல்லி இருக்கின்றீரே அப்பா. நாங்களே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சுமையை சுமக்காதபடி என் ஆண்டவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார் என்கின்ற எண்ணத்தோடு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ, கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, உடல் உறுப்புகள் சிதைக்கப்பட்ட நிலைமையில் ஆஸ்பத்திரியிலே இந்த நாளிலே தகப்பனே சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்களோ, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன். மருத்துவமனைக்கு செல்ல வழி இல்லாமல் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். இந்த அருமையான நாளிலே அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க குணமாக்க கடந்து வர வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன். ஆண்டவரே, உமது குணமாக்கும் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கடந்து வரட்டும். தாழ்த்தப்பட்ட மக்கள் உயர்த்தப்பட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான நேரத்திலும் கூட நேற்றும் இன்றும் மரித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன்.
அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களை தாங்கி தூக்கிவிடும் அன்பு தாயே, இந்த நாளிலும் அது மகனிடம் பரிந்து பேசுங்கம்மா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.